Keytech channel subscribe பண்ணுங்க bell icon click பண்ணுங்க இது ஃப்ரீ தான் boss. இப்போ ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்காம ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்க முடியும், நம்ம கூட இருக்க முடியும், சாப்பிடாம கூட இருக்க முடியும் 3 hours 4 hours. பட் இன்டர்நெட் ஒரு ½ hour இன்டர்நெட் உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல போனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் கண்டிப்பாக முடியாது. ஸோ வாங்க இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஜியோ அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க நெட்டை, நம்ம அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 99% ஆஃப் இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலியமாக தான் ஒர்க் பண்ணுங்க. அந்த கேபிள் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த கேபிளெல்லாம் ஓஷன்ஸ் தண்ணிக்கடியிலலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டயர் 3 கம்பெனி இருக்குது இன்டர்நெட் பின்னாடி. பார்த்தீங்கன்னா Tier 1, Tier 2, Tier 3. இந்த Tier 1 கம்பெனி தான் எல்லா கேபிள், இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேபிள் மூலியமாக தான் இன்டர்நெட் பாஸ் ஆகுது. சிம்பிளாக என்னன்னு சொல்லணும்னா, உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னொரு பில்டிங்கில் இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது, நீங்கள் அது மூலியமாக ஒரு ஒயர் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஷேர் பண்ணிங்கன்னா அது பேர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்க. சிம்பிளாக சொல்ல போனால் அது ஒரு இன்டர்நெட், அவ்வளோதாங்க. அது ஒரு இன்டர்நெட்டுங்கிறது ஒரு ஃப்ரீயான விஷயம். பட் அந்த கேபிள் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதோட மெயின்டெனன்ஸு, அந்த கேபிள் காஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் டேட்டா சார்ஜஸ் வாங்குறாங்க நம்மக்கிட்ட. இந்த இத்தனை ஜிபிக்கு இவ்வளோன்ட்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ தான். இப்போ Tier 1 கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா Tier 2க்கு அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. இத்தனை இது ரெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு. இப்போ Tier 2 கம்பெனியோட வேலை என்னென்னா, கண்ட்ரி டு கண்ட்ரி பிரிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டாக பிரிப்பாங்க, அப்புறமேட்டு சிட்டி டு சிட்டியாக பிரிப்பாங்க. அப்புறமேட்டு நம்ம யூசர்கிட்ட போய், யூசர்னால் நம்மக்கிட்ட அந்த ஐஎஸ்பிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 பேருங்க. ஏர்டெல்லு, ஜியோ, வோடஃபோன், ஐடியா. இந்த 3 கம்பெனி தான் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னுவாங்க. ஸோ அவங்க தான் நம்மக்கிட்ட இப்போ இன்டர்நெட் கொடுக்குறதே. இப்போ நான் சொன்னது எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக இமேஜை வச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஜியோ எப்படி ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தாங்க அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாங்க ஸ்க்ரீன்கிட்ட போகலாம். இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி தாங்க எல்லா கேபிள்ஸும் கடியில் போட்டு எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணுவாங்க, சர்வர் டு சர்வர், கண்ட்ரி டு கண்ட்ரி. அந்த மாதிரி இந்த ஒயரோட பேர் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சப்மரைன் கேபிள்னு சொல்லுவாங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட முடி மாதிரி தாங்க, முடி விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி அது முடி தாங்க, முடி மாதிரி. அந்த ஒரு முடியில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஒயரில் பார்த்திங்கன்னா 100 GB வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சது 1960ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. சார்லஸ் குன் கவுன், அவங்க ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எது கண்டுபிடிச்சாங்கன்னா ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷனுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரெல்லாம் பார்த்தீங்களா முடியுமா இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைட் பாஸ் ஆகும். லைட் மூலியமாக தான் ஒவ்வொரு டேட்டாவும், நீங்கள் அமுச்சு விட்ற டேட்டாவை எல்லாமே லைட் வழியாக தான் இது கன்வெர்ட் ஆகி போகுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்ட்டு, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போட்டிருக்காங்க, அது லேண்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. எங்கேருந்து எப்படி போகுது அது கூட நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேண்டிங் பாயிண்ட்ஸ் பாருங்கள், மும்பை, கொச்சின், சென்னை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க சென்னையிலேருந்து கூட பாருங்கன்னா ஸ்ரீலங்காவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க டேட்டா இது மூலியமாக தான் பாஸ் ஆகுது. நீங்கள் இப்போ கூகுளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மூலியமாக தான் உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சர்வருக்கு போகும். ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஏர்டெல், வோடஃபோன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 GB 200 300 வாங்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரீயாக நெட் எப்படி கொடுத்தாங்கன்னா இதுதாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அவங்களுக்கு நெட்டே இப்போ ஃப்ரீயாக கிடைக்கும் போது அவங்க இந்த மொபைல் நெட்வொர்க்கில் அவங்க வரணும்னு நினச்சி இதெல்லாம் 5 வருஷமாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்தியாவுக்குள்ளேயே அவங்களோட ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாம் 5 வருஷமாக போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 years வரைக்கும் தாங்க அதோட லைஃப் டைமு. இப்போ கடல் கடியில் போகிறனால ஷார்க்கு, அதோட டேமேஜு, மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதுக்காக பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சென்னை வழியாக போகிற நெட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி வளைச்சி மும்பை வழியாக அவங்கள
திருப்பி விடுவாங்க. சில டைம் சர்வர் ஸ்லோவாக இருக்கும், சர்வர் டவுனாக இருக்கும். அதுக்கு இந்த ரீசன் கூட இருக்குங்க. நிறையா ரீசன்ஸ் கூட இருக்குது. சர்வர் டவுன் ஆச்சுன்னா கூட, நிறையா டிராஃபிக் ஜென்ரேட் ஆச்சுன்னா கூட அங்கே சர்வர் டவுன் ஆகிடும். இல்லைனா இந்த மாதிரி கேபிள்ஸ் ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா பேக்கப் கேபிள் வழியாக அவங்க டிராஃபிக்கை ஜென்ரேட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ இந்த டயர் 2 கம்பெனிஸ் எல்லாம் அவங்க டயர் 1 கிட்ட இருந்து வாங்குறாங்களா, அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவிலலாம் இந்த டவரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அது மூலியமாக தான் நம்மளுக்கு இன்டர்நெட் கிடைக்கிதுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஏரியாவில் ரொம்ப ரஷ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெட்டு கம்மியாக, ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த நெட்வொர்க் அந்த டவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்வித் இருக்கும், இந்த லிமிட் இருக்கும். இந்த லிமிட் இப்போ 100 Mbps எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கோன்னா, இப்போ 5 பேர் 20 MB ஸ்பீடில் அவங்க பிரிச்சுட்டாங்கன்னா, இப்போ 5 பேர் மட்டும் 20 MB வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே ஒரு 100 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா 1 MB ஸ்பீடுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி தாங்க, எவ்வளோ பேண்ட்வித் இருக்கோ அது வரைக்கும் தான். இப்போ நைட் டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா நைட் டைமில் இந்தியன் யூசர்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க, அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டவுன்லோடிங் ஏதோ போடணுன்னா நீங்கள் நைட் டைமில் போட்டு வைங்க, செம்ம ஸ்பீடாக இருக்கும். இப்போ உங்கள் ஏரியா சைடெல்லாம் ரஷ் அதிகமாக இருக்குது, ஒரே நெட்வொர்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குங்க. அது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நைட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்டா நெட்வொர்க் முடியுது, நீங்கள் வெளியே போய் நின்னாலும் உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு இந்த மாதிரியெல்லாம் வெளியே இருக்க சர்வரில் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு ப்ரைவசியும் செக்யூர் இருக்காதுன்னு சொல்லி நம்ம இந்தியாவிலே இப்போ சர்வர்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு எல்லாமே நம்மக்குள்ளேயே தான் இருக்குது. இன்னும் வேறு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எங்கள் சர்வரை வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். இப்போ flipkart.in நம்ம போனோன்னா நிறைய பேர் அதில் லாகின் பண்ணுவாங்க. எப்போ லாகின் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சேல் டைம்லலாம் அதிகமாக லாகின் இருக்கும். அப்போ வெளியே இருக்க சர்வர் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் அதிகம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்க சர்வரே வாங்கிக்குவாங்க. Amazon.in இந்த மாதிரிலாம் நிறைய சர்வர் இந்தியாவுக்குள்ளேயே செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளேயே செட் பண்ணுறனால ஒரு என்னென்னா, இந்தியாவுக்குள்ளேயே சுத்த விடலாம் அந்த டிராஃபிக்கை எப்படி வேணாலும். இப்போ நிறையா இருக்குது. ஜியோ அவங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, BSNL இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க வாடகைக்கு டக்குன்னு இந்த மாதிரி வாடகைக்கு வாங்கி டக்குன்னு அவங்க வந்து டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அவங்களால சமாளிக்கிற அளவுக்கு அவங்க பவர் கிடைக்கும். ஸோ நம்ம நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட டிராஃபிக் எங்கேருந்து எப்படி போகுதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மும்பை பார்க்கலாம், அப்புறம் சென்னை போகலாம். மும்பையோட வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ரியல் டைமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட இப்போ மேக்ஸிமமாக இதோட கரண்ட் எவ்வளோ போகுது பார்த்தீங்கன்னா 10 GB வரைக்கும் போகுது மேக்ஸிமமாக. இப்போ மும்பையிலேருந்து இவ்வளோ டிராஃபிக் போகுது, 10 GB வரைக்கும் போகுது. வீக்லி கிராஃப் பார்த்தீங்கன்னா 55 GB வரைக்கும் போகுது. இந்த மாதிரி தாங்க. இதோட 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, 5 நிமிஷத்துக்கு இப்போ ஒரு ஆவரேஜாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 9 GB வரைக்கும் வருதுங்க ஹையஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சென்னையோடது பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்தாச்சு. சென்னை இது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமமாக 35 GB வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். டவுன்லோடிங்கு அப்லோடிங் பார்த்திங்கன்னா 43 GB வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சென்னை லேண்டிங் பாயிண்ட் வழியாக இவ்வளோ நெட்வொர்க் அவங்களுக்கு நம்மளுக்கு போகுது. நைட் டைமில் மட்டும் பாருங்களேன் 11 GB அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பீட் அதோட நெட்டு யூசேஜ். ஸோ நைட் டைம்லலாம் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பு, யூடியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 மணி நேரத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மந்த்லி நம்ம சென்னை மூலியமாக தமிழ்நாடு மக்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 44.8 GB வரைக்கும் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறாங்க. அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா 46.8 கொடுத்துருக்காங்க. இயர்லி ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மாதிரினா அதே ஆவரேஜ் வருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க கணக்கு எடுத்து பார்த்தாங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா 44 GB, பட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 21 GB 22 GB ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லாமே ஒர்க் பண்ணுது. வாங்க ரியல் டைமாக எப்படி ஐபி அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க விண்டோஸில் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கமெண்ட் டைப் பண்ணுங்கள், ட்ரேஸ் RT அப்புறம் கூகுள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேஸ் ஆகும். அது கூகுள் வரைக்கும் போகிறதுக்கு எத்தனை ஐபி வரைக்கும் தாண்டி போகுது, இந்தியாவிலேருந்து எந்த வழியாக போகுது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ட்ரேஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இது வந்து என்னோடய ஐபி அட்ரஸ்ஸு ப்ராட்பேண்டு.
நம்ம ஏர்டெல் யூஸ் பண்ணுறோம், அதனால அதோட ஐபி அட்ரஸ் காமிக்குது. நெக்ஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் நம்ம யாருன்னு பார்க்கறதுக்கு ஐபி லொக்கேஷன் இந்த ஒரு .net இருக்குது. இந்த ஐபி காப்பி பண்ணி அதில் நம்ம போட்டோம்னா இது யாரோட ஐபி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இது ஃபஸ்ட்டு நம்ம போடுற ஐபி பார்த்திங்கன்னா இது வந்து போபாலுக்கு காமிக்குது. அடுத்தது நம்ம போடுறது பார்த்திங்கன்னா இது பார்த்தல் டெல்லியிலேருந்து காமிக்குது, ஏர்டெல்லேருந்து. நெக்ஸ்ட்டு 4th ஐபி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு எங்கே போகுது பாருங்கள், டைரெக்டாக கூகுளுக்கு கலிஃபோர்னியா போயிடுச்சு, கூகுளோட இதுக்கு போயிடுச்சு. டைரெக்டாக ஏர்டெலுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கூகுளுக்கும் டைரெக்ட் கனெக்ஷன் இருக்குது, அதனால அவங்க டைரெக்டாக போச்சு. நம்மளோட அடுத்த ஐபி பார்த்தா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கலிஃபோர்னியா இன்னொரு சர்வர் கிட்ட போயிடும். அது பாருங்கள், இன்னொரு சர்வர் கலிஃபோர்னியாலே இன்னொரு சர்வருக்கு போச்சு. நம்ம இருக்கிற கடைசி ஐபியை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஐபியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கலிஃபோர்னியா தான், திருப்பி அங்கே தான் சுற்றி இருக்கா, இன்னொரு வேறு இடத்துல சர்வர் போயிருக்கு. நம்ம இன்னொரு ஐபி இருக்குது, அந்த ஐபி நம்மளது தாங்க. அது ரெக்வஸ்ட் நம்பரை கொடுத்துருந்தோம், அது ரிட்டன் நம்மகிட்டே வந்துருச்சு. அதான் ரிட்டன் 7வது ஐபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐபி தான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்படி தாங்க ஒர்க் பண்ணுது. இப்போ ஏர்டெல்லேருந்து கூகுள் டைரெக்டாக போச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நடுவில் ஜியோவோட சர்வர் அவங்களோட கேபிள்ஸ் ஏதோ நெட் வாங்கியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் மூலியமாக உடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நான் டாடா பை பை, see you.